அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவும் இலங்கையும் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள இணக்கம். இசாரா செவ்வந்தியின் தாய் சிறைச்சாலையில் மரணம். தெமட்டகொடை குப்பை மேட்டில் தீப்பரவல். இந்திய கடற்தொழிலாளர்கள் 7 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. கண்டி பொது வைத்தியசாலையில் நடந்த அசம்பாவிதம், தவறி விழுந்து ஒருவர் பலி. தமிழகத்தில் சரக்கு ரயில் தீ விபத்து. டெல்லியில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்து, 6 பேர் உயிரிழப்பு. எல்ல சுற்றுலா விடுதி எரிந்து நாசம். வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்திடம் தெரிவித்துள்ளார். நேர்மையான பரஸ்பர உதவி மற்றும் நீடித்த நட்பின் அடிப்படையில் ஒரு மூலோபாய கூட்டுறவு கூட்டாண்மையை மேம்படுத்துவதற்கு உதவவும் சீனா தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 வெளியுறவு அமைச்சர்களும் நேற்று மலேசிய கோலாலம்பூரில் சந்தித்துக் கொண்ட போதே இந்த விடயத்தை சீனா வெளிப்படுத்தியுள்ளது. சீனா இலங்கையின் நம்பகமான பங்காளி என்றும் இரு தரப்பினரும் பல்வேறு துறைகளில் உயர்தர பட்டுப்பாதை ஒத்துழைப்பையும் நடைமுறை ஒத்துழைப்பையும் ஆழப்படுத்த வேண்டும் என்றும் வாங் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் ஹமாந்தோட்டை துறைமுகம் ஆகிய 2 முதன்மை திட்டங்களை திறம்பட செயல்படுத்தவும் சீன இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை துரிதப்படுத்தவும் பசுமை எரிசக்தி, டிஜிட்டல் பொருளாதாரம், நவீன விவசாயம் மற்றும் கடல்சார் பொருளாதாரம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்புக்கான புதிய வளர்ச்சிகளை உருவாக்கவும் இரு தரப்பினரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் வாங் கூறியுள்ளார். இந்த நிலையில் சீனாவுடனான உறவுகளுக்கு இலங்கை மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது மற்றும் ஒரு சீனா கொள்கையை உறுதியாக கடைபிடிக்கிறது என்று இலங்கையின் அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி என்ற பெண்ணின் தாய் சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண் மாரடைப்பு காரணமாக கடந்த 11ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். இந்த கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இசாராவின் தாய் மற்றும் சகோதரர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த இசாராவின் தாய் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்ட இசாராவை இதுவரையில் போலீசாரினால் கைது செய்ய முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தெமட்டகொடை குப்பை மேட்டில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெமட்டகொடை இறைச்சி மடுவம் என்று அழைக்கப்படும் பகுதியில் வேலுவனா கல்லூரிக்கு அருகிலுள்ள குப்பை மேட்டிலே இன்று அதிகாலை 1:30 மணியளவில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பு மாநகர தீயணைப்பு படையினர் உடனடியாக செயற்பட்டு தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர். மேலும் குப்பை மேட்டுக்கு விசமிகளால் தீ வைத்திருக்கலாம் என தீயணைப்பு படையினர் சந்தேகம் கொள்கின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 7 இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று காலை விசை படகில் கடற்தொழிலாளர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். காங்கேசந்துறை வடமேற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு படகில் இருந்த 7 கடற்தொழிலாளர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கைதான கடற்தொழிலாளர்கள் படகுடன் காங்கேசந்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணைக்கு பின் அவர்களை மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி பொது வைத்தியசாலையின் பல மாடி கட்டிடத்தில் இருந்து விழுந்து படுகாயமடைந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நபர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் கரிஸ்பட்டுவ பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் கட்டிடங்களுக்கு
நிறப்பூச்சு தீட்டும் போது வைத்தியசாலை கட்டிடத்தின் 3வது மாடியில் இருந்து குறித்த நபர் கீழே விழுந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் சடலம் கண்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து கண்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் திருவள்ளூர் அருகே மசகு எண்ணெய் ஏற்றி வந்த ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பெட்டிகள் முழுமையாக எரிந்துள்ளன. சென்னை எண்ணூரில் இருந்து 52 கொள்கலன்களில் மசகு எண்ணெய் ஏற்றிக்கொண்டு இன்று அதிகாலையில் மைசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தின் மேம்பாலத்தை கடக்கும் போது ரயில் டீசல் என்ஜின் தடம் புரண்டதை அடுத்து மசகு எண்ணெய் கொள்கலன்களில் உராய்வு ஏற்பட்டு தீப்பெட்டி எரிந்துள்ளது. டெல்லியில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் பலியாகியுள்ளனர். டெல்லி வெல்கம் பகுதியில் உள்ள 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்து ஏற்பட்டுள்ளதை அடுத்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு இடிபாடுகளுள் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து 5 தீயணைப்பு வாகனங்களுடன் தீயணைப்பு வீரர்கள் அப்பகுதிக்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் மற்றும் மேலும் சிலர் உள்ளே சிக்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மீட்பு பணி தீவிரமடைந்த நிலையில் கட்டிடத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கி பலியான 6 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 1 வயது குழந்தை உட்பட 8 பேர் காயமடைந்த நிலையிலும் மீட்கப்பட்டனர். பின்னர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த விபத்தில் மேலும் சிலர் சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. எல்ல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கந்தி கும்புர பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுற்றுலா விடுதி ஒன்று எரிந்து நாசமாகியுள்ளதாக எல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்றுடன் வேகமாக பரவிய தீ காரணமாக குறித்த சுற்றுலா விடுதி எரிந்துள்ளதுடன் இந்த தீப்பரவலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். பண்டாரவளை தீயணைப்பு துறை போலீசார் மற்றும் காப்பீட்டு அதிகாரிகள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையில் தியத்தலாவை இராணுவ படையினரின் ஒரு குழுவும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டதாக பதுளை அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று காலை 9 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை 9 மணி வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. காலையிலிருந்து மாத்தறை மற்றும் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலையிலிருந்து மாத்தறை மற்றும் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாலான பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு 55 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாகவும் காணப்படும். காலையிலிருந்து கொழும்பு வழியாக புத்தளம் வரையிலான கடற்கரைக்கு அப்பாலான பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் ஓரளவு கொந்தளிப்பாக இருக்கக்கூடும். புத்தளம் முதல் கொழும்பு காலை மற்றும் ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் அருகிலான கடற்கரைக்கு அப்பாலான கடற்பகுதிகளில் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2.5 தொடக்கம் 3.0 மீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான பகுதிகளில் கடல் அலைகள் நிலத்தை அடையும் வாய்ப்பு இருப்பதாக அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியில் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.